நல்ல வேலை பிடி வாத்தியாட்ட இருந்து தப்பிச்சாச்சு. போடா, நான்லாம் அன்னைக்கு எக்ஸாம் நடக்கும்போதே உண்மையிலே போறடா எக்ஸாமுக்கு. மறுபடியும் டைம் டிராவல் பண்ணி அந்த எக்ஸாமுக்கே கூட்டு போறேடா. என்ன பண்றது மாப்பிள்ள, நான் வேற இடத்துக்கு ஐடியா சொல்லிட்டேன். செருப்பு பிஞ்சிரும். இன்னொரு ஐடியா ஒன்று வரவே கூடாது. இனிமே நான் சொல்ற இடத்துக்கு தான் போறோம். இங்க பாரு, நம்ம வந்து சந்தோஷமா இருக்கணும்னா காலேஜ் தான் கரெக்டான இடம். ஏன் சொல்றீங்களே, நம்ம அங்க படிக்கவும் இல்ல, அழகா பொண்ணுங்க கலந்து இருப்பாங்க, ஜாலியா பாத்துக்கிட்டு சைட் அடிச்சுட்டு சந்தோஷமா இருக்கலாம். என்ன சொல்றேன்? காலேஜ் வந்துட்டோம், கொஞ்சம் வெத்தா இருந்தோம். செகண்ட் இயர்ல இருந்து காலேஜ் எங்க கண்ட்ரோலுக்கு வந்துச்சு. ஒரு நிமிஷம்டா. டேய், யார் அது? ஏய் நம்ம சீனியர்ரா. அதான் எந்த சீனியர்? ஏய் அதான்டா, நீ அவன் தங்கச்சி பின்னாடி சுத்தி அவன் கூட ஒன்று அடிக்கணும்னு தேடிட்டு இருந்தானே. என்ன தேதிக்கிற வந்த? அக்டோபர் 2. ஐயோ ஐயோ, தேதியே கிடைக்கலடா உனக்கு. அவன் கையில சிக்கல செத்த வாடா. ஐயோ அட கொலகார பாவி, ஒரு வாட்சை கண்டுபிடிச்சி வாழ்க்கையவே முடிக்க பாத்தியாடா. உன் மேலதான்டா தப்பு. என் மேல என்னடா தப்பு? காலேஜ் எல்லாரும் எதுக்குடா போவாங்க? எல்லாரும் படிக்க போவாங்கடா. ஆனா நீ பொம்பளை பிரச்சனை, பொம்பளை சவகாசம், பொம்பளை 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 இப்படி தான் அடிக்கதான்டா செய்வானுங்க. சரி விடு மாப்ள, இது அமுக்கி தொலைஞ்சிடலாம். அங்கே போயிட போறோம்.